இன்றைக்கி நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷாவுடைய ஜாயிண்ட் கேர் கேப்சியூல். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய ஜாயின்ட்ஸ் இருக்குது. நம்ம எலும்பு எல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஜாயின் ஆகி தான் இருக்குது. ஸோ நம்ம உடலில் இருக்கிற அத்தனை ஜாயின்ட்ஸ்லேயும் நம்மளால் சில சமயத்தில் வலியை உணர முடியும். இந்த ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ். 100 வகையான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. எலும்பு எங்கெல்லாம் ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வலி ஏற்படும். அப்படி வலி ஏற்பட்டால் அதுதான் நம்ம ஜாயிண்ட் பெயின்னு சொல்கிறோம். ஜாயிண்ட் பெயின் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா கை, கால், இடுப்பு, முட்டி, ஸ்பைனு இந்த இடத்துலலாம் ஜாயிண்ட் பெயின் வரும். சில சமயத்தில் இந்த ஜாயின்ட்ஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். நம்மளால் மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ சாதாரணமாக செய்கிற வேலைகளை கூட நம்மளால் செய்ய முடியாதபடிக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ இந்த ஜாயிண்ட் பெயின் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னென்னா, ஆக்சுவலாக நம்மளோட எலும்புகளை பாதுகாக்கிறதுக்கு குஷன் போல் ஒன்று எலும்புகளை சுற்றி இருக்கும். அதுக்கு பேர் தான் கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ் நமக்கு வயசு ஆகும்போது, ஒரு 45 வயசுக்கு மேலே ஆகும்போது இந்த கார்டிலேஜ் ட்ரை ஆகி இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் போகும்போது எலும்புகளில் ரொம்ப வலி இருக்கும். எலும்பு ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ எல்லா ஜாயின்ஸ்லையுமே பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் எலும்புகளில் மிகவும் வலியை கொடுக்கும். எலும்பு எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் சில சமயம் எலும்புகளை சிதைவடையவும் செஞ்சிரும். இது முக்கியமாக எங்கெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா விரல்களில், மணிக்கட்டுலலாம் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது இல்லாமல் இன்னொரு வகையான பாதிப்பும் இருக்குது. அதுக்கு பேர் கவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாயின்ஸில் அசிடிக் கிறிஸ்டல்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ இப்படி கலெக்ட் ஆகும்போது அதனால் வீக்கமும் வலியும் நம்மளுக்கு ஏற்படும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா கால் பெருவிரலில் தான் ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால் பெருவிரல் மட்டும் அடிக்கடி வீங்கும், வலியை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸில் இந்த கிறிஸ்டல்ஸ், அசிடிக் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப சேர்ந்துரும், கலெக்ட் ஆகி வலியும் வீக்கத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இதுதான் கவுட்டுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு மெனப்பாஸ் டைமில் எலும்புகள்லாம் ரொம்ப வீக் ஆக ஆரம்பிச்சிடும். எலும்பு தேய்மானம் ஏற்படும். ஸோ அதனாலையும் எல்லா ஜாயின்ஸுமே பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஜாயிண்ட் பெயின்ஸ் வர்றதுக்கு முக்கிய காரணம். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் வந்துச்சுன்னா இதுக்கு அலோபதியில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் பெயின் கில்லர் தருவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பெயின் கில்லர் நம்மளுடைய வலியை போக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது வலியை போக்குறதே கிடையாது. வலியை போக்குற டேப்லெட் கிடையாது பெயின் கில்லர். பேர் தான் பெயின் கில்லர், ஆனால் அது வலியை போக்குற டேப்லெட் இல்லை. அது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினை மரத்து போக வைக்கும். அப்படின்னா நம்ம பிரெயின் வலியை உணராதபடிக்கு, பிரெயினை கொஞ்ச நேரத்துக்கு அந்த உணர்வடையாதபடிக்கு செயலிலேருந்து போக வைக்கும். அதுதான் இந்த பெயின் கில்லர் பண்ணுற வேலை. இந்த பெயின் கில்லர் எடுக்கிறதுனால நம்ம பெயின் கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. பெயினுக்கு அது எதுவுமே செய்கிறதும் கிடையாது. நம்ம ஜாயிண்ட் பெயினை சரி பண்ணுறதும் கிடையாது. இந்த பெயின் கில்லரை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதிகமாக சைடு எஃபெக்ட் வரும். ஸ்டமக் அல்சர் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதனால பெயின் கில்லர் எடுக்கிறது அட்வைசபிளே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இப்போ எக்ஸ்ட்ரீமாக நம்ம இந்த ஜாயிண்ட் பெயினை சரி செய்யாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் அலோபதியில் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டியை மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். முட்டியை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் வேற ஒரு மெட்டல் வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலுமே நம்மளுடைய பழைய நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம். நிறைய வித்தியாசம் இருக்கும். நார்மலாக நடக்கிற மாதிரியான தன்மை இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி நார்மல் லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரக்ஷா நிறுவனத்தில் ஜாயிண்ட் கேர் கேப்சூல்னு ஒரு கேப்சூல் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இது எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம ஜாயிண்ட் பெயின்லேருந்து முற்றிலுமாக சரியாகிறதுக்கு உதவி செய்யும். இது இயற்கையான மூலிகையால் தயாரிக்கப்பட்டது. இந்த ஜாயிண்ட் கேர் கேப்சூலில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி உப்பு, அமுக்கராங்கிழங்கு, கரிசலாங்கண்ணி, கருஞ்சீரகம், நீல பசும்பாசி, நெல்லி, பரங்கிப்பட்டை, மஞ்சள், சீந்தில் கொடி, வல்லாரை, தாண்டிக்காய், பெருநெருஞ்சி.
ஸோ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுடைய ஜாயிண்ட் கேர் கேப்சூலில் இருக்குது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன வகையான நன்மையை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாயிண்ட்ஸில் இருக்கிற பெயினை வந்து சரி பண்ணி கொடுக்கும். நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. நம்மளுடைய பிரெயினை வந்து ஆக்டிவாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம வந்து பெயின் கில்லர் எடுக்கும்போது கிட்னி ப்ராப்ளம் வருது. பட் நம்மளுடைய ஜாயிண்ட் கேர் கேப்சூல் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறதா இருக்குது. ஸோ இவ்வளோ நன்மையோடைய இந்த ஜாயிண்ட் கேர் கேப்சூலை நாமளும் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயினில் இருக்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க சரியாகிறதுக்கும் நாம் வந்து உதவி செய்யலாம். விஷ் யூ க்ரோத்.